அட்வைசர், இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்த? நான் தூங்கலாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா. அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் போனேன். அங்கே என்ன நிலவரம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் போயிருந்தேன். என் பொண்ணு அங்க போனதுல இருந்து எந்த தகவலும் இல்ல. இப்ப நான் என்னதான் பண்றது? நாளைக்கு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்க அண்ணனுக்கு ஒரு பெரிய ஷாக் ட்ரீட்மெண்ட்டே கொடுத்தாகணும். இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றேன்? குழப்பமான மைண்டோட டிசிஷன் எடுக்க முடியாது சார். ஒரு முடிவெடுக்கும் போது யாரும் கொஞ்சம் கூட பதறவே கூடாது. இப்ப நான் என்ன பண்றது? அது ஒண்ணும் இல்லை சார், நல்லா யோசிச்சு பாருங்க சார். நான் வேணா உன் மூளையை கொளுத்திடுவா? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மூளை சூடாகிற அளவுக்கு யோசிங்க. இப்ப அவங்க குடனுக்குள்ள இருக்காங்கன்னு நினைச்சா மட்டும் போதும். நீங்க சூடு பண்ணணும்ல, அப்படி இருந்தா தானே நம்ம பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும். உங்க ரெண்டு பேருக்கு என்ன பைத்தியமா? ஏன் இவ்வளவு சீப்பால நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? இப்ப நீ தான் நெருப்போட விளையாடிக்கிட்டு இருக்க, நீ அவரையும் சேர்த்து கெடுக்கிறியா? நீ இவ்வளவு நாளா யாரும் நம்பிக்கிட்டு இருந்தியா? அவங்க இப்ப நம்மளை ஏமாத்திட்டாங்க. இப்ப நமக்குன்னு யாரு இருக்கா? இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்ல வர? ஒருத்தர் ஜெயிக்கணும்னா இன்னொருத்தர் தோத்துதான் ஆகணும். ஆனா அப்படி நடக்க கூடாது. ஒருத்தரோட வெற்றி இன்னொருத்தருக்கு தோல்வியா மாறக்கூடாதுங்க. அதுவும் ஒரு பொண்ணை பெத்த அப்பா செய்யவே கூடாதுங்க. ஒரு பொண்ணை பெத்தவர் எப்பவும் விட்டு கொடுத்துதாங்க வாழணும். நீ சொல்ற கதையெல்லாம் வேணா கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா நடைமுறைக்கு எதுவும் ஒத்து வராது. முன்ன பின்ன யோசிக்காம நம்ம எந்த முடிவையும் எடுக்க கூடாதுங்க. காசுல வேற யாரும் இல்லங்க, நாம பெத்த பொண்ணுங்க. நானும் தாலுகார் ஃபேமிலியில மருமகனா தான் இருந்தேன். தாலுகார் ஃபேமிலி பெண்கள் எந்த விஷயத்திலயும் தலையிடக்கூடாது. அதுக்கு நாங்க எப்பவுமே அனுமதிக்க மாட்டோம். அது குடும்பத்துக்கு நல்லது கிடையாது. நீங்க 1000 காரணங்கள் சொன்னாலும் அவன் நம்மளோட பொண்ணுதாங்க. என் பொண்ணால அவளுக்கு பேச முடியலனா நான் அவளுக்காக பேசுவேங்க. நீ பேசக்கூடாது. அவளோட அப்ப நான் உயிரோட தான் இருக்கேன். என்னால எது வேணாலும் பண்ண முடியும். நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக நீங்க நினைச்சதெல்லாம் செய்யணுங்கிறது தப்புங்க. ஐயா, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொன்னீங்கன்னா போதும், அதை நான் செஞ்சு முடிச்சுக்கிறேன். நாசமா போட்டுடா, எரிஞ்சு சாம்பலம். தாலுகார் குடும்பத்தோட ஆட்கள் எப்பவுமே சிங்க மாதிரி இருக்கணும் சார். உங்க மனசுல என்ன இருக்கோ அதையே நான் செஞ்சிடறேன் சார். நீங்க எதையும் நினைச்சு கவலைப்பட வேண்டாம். இங்க பாரு காசலா, உன்னோட அப்பா இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு. ஒருவேளை போலீஸோட அவங்க இங்க வந்துட்டா வேற வழியே இல்ல. இல்ல, நீ கட்டாயமா இந்த குடும்பத்தை விட்டு போய்தாமா ஆகணும். இந்த மூக்குத்திய கூட நீ கழட்டி ஆகணும். இந்த மூக்குத்தி என்னோட உரிமை, என்னோட கௌரவம் அத்தை. இது வெறும் ஒரு நகை மட்டும் இல்ல, இது ஒரு பாலம். புதிய வாழ்க்கைக்கு கொண்டு போய் சேர்க்கிற பாலம். அப்புறம் நான் எதுக்காக இதை கழட்டி வைக்கணும்? நான் சாக்குற வரைக்கும் அது என் கூடவே தான் இருக்கும், எவ்வளவு வருஷம் ஆனாலும். என் மருமகளே, எனக்கு ஒண்ணுமே புரியலடா. எந்த இடத்துல தப்பு நடந்துச்சு? அங்கிள் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு. ஒரு அண்ணன்ற முறையில் நான் ஒன்று சொல்லவா? ஒருவேளை போலீஸ்காரங்க வந்துட்டாங்கன்னா சத்தியப்பூர் வழியாக வருவாங்க, இல்லை ஜகாப்பூர் வழியாக வருவாங்க. 2 இடத்துலையும் நாங்கள் காவலுக்கு இருக்கோம். நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. டேய், பயப்படாத மச்சான். போலீஸ் இல்லை, வந்தா கூட நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். என்னால உங்களுக்கு எல்லாருக்கும் கஷ்டம் இல்ல? என்னடா பேசுற? அப்புறம் நாங்கள் எதுக்கு இருக்கோம்? எனக்கு ஒவ்வொரு நிமிஷம் நினைச்சாலே பயமா இருக்கு. நான் இப்பவே கிளம்புறேன். கொஞ்ச நேரம் மட்டும்தான் இங்க இருப்பேன். போலீஸ் வந்துட்ட பிரச்சனை ஆயிரும். இதுக்கு மேலே நம்ம டிலே பண்ணக்கூடாது. நாம உடனே கிளம்பி போயிடலாம். சரி மச்சான், வாங்க வாங்க வாங்க. இந்தாங்க, இந்த சாவியை பத்திரமா வச்சுக்கோங்க சார். ஏன் அட்வைசரு, குழந்தைங்களுக்காக அண்ணன் தம்பி மோதும் போது மனசு ரொம்பவே வலிக்கும். என் அட்வைசரு, யார் செஞ்ச பாவமோ தெரியல. நான் செஞ்ச பாவமா இல்ல பசங்க செஞ்ச பாவமா? அட காதர் சார், நீங்க பண்ண பாவம் புண்ணியம் இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் தான் சார். எல்லாமே டெம்பரவரியான விஷயங்கள் தான். நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்குமான்றதை மட்டும் கவனம் செலுத்துங்க. ஆனா இந்த 2 பசங்களுமே எனக்கு உயிரி அட்வைசரு. அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அது என் நெஞ்சிலேயே அடிச்ச மாதிரி பயங்கரமா எனக்கு வலிக்கும். நான் தரு எனக்கு ரொம்ப முக்கியம்தான். எல்லா விஷயத்திலும் அப்படிதான். ஆனா என் மனசு ரொம்ப நுழுங்கி போச்சு. அந்த அளவுக்கு பாதிச்சிருக்கேன். நாதர் சார் பொண்ணோட அப்பா, அவரு மனசு உடைஞ்சு போயிடுவார்ல. எதை நினைச்சு கவலைப்படாதீங்க.
வக்கீல் ஆளுங்க நாளைக்கு இங்க வரட்டும், வந்தா எல்லாம் சரியாயிடும். நாளைக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். கொஞ்ச நேரம் உள்ள இருக்கட்டும். உங்க வெளியே இருக்கிறது அவ்வளோ நல்லது இல்ல, அப்புறம் ரிஸ்க் ஆயிடும். நீங்க வாங்க, நாம போலாம். என்னைய மன்னிச்சிருங்கப்பா நீங்க 2 பேரும். அடேங்கப்பா, நீ இன்னைக்கு நிஜமாவே பார்க்க ஒரு மணப்பெண் மாதிரி இருக்க. சும்மா இருங்க. எனக்கு அலங்காரம் பண்ணது ஆண்டி தான். இப்ப என்ன யோசிக்கிற? நம்ம இப்ப செலிப்ரேட் பண்ண வேணாமா? நீ என் பொண்டாட்டி மட்டும் இல்ல, தாலுக் தர்பாரோட ஒரே மருமகள் நீ மட்டும்தான். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த வெட்டிங் செலிப்ரேஷன்லாம் என் வாழ்க்கையில இருந்து போயிடுச்சு போல இருக்கு. இது நம்மளோட வெட்டிங் நைட். ஆனா நான் உன்னை எழுந்துருவணும்னு பயமா இருக்கு. ஆனா நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத. அங்கிள் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவாரு, புரியுதா? நான் உன்னோட இதயத்தை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். நீ மட்டும் இல்ல, நீ இப்ப போட்டிருக்க அந்த மூக்குத்தி இருக்குல்ல, அதுல பெரும் பெருமையை கலந்திருக்கு. ஓய், என்ன நீ அப்படிலாம் சொல்லாத. பொண்டாட்டின்னு கூப்பிட்டாலே போதும். இவ்வளோ அழகான அன்பான பொண்டாட்டி நான் உனக்கு ஒரு gift ஒன்று தரவா? ஏய், முதல்ல நீ என்னோட எச்சல் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் கிஃப்டா கூட. அப்புறம் நம்ம காதலோட பொக்கையை ஓபன் பண்ணலாம். இந்த குடும்பத்தோட ஆண்களுக்கு நிறைய பவர் இருக்கு. கசரா, கசரா, எந்திரு, எந்திரு. ஏங்க, உங்களுக்கு மனசுக்கு ஏதாவது பதட்டமா இருக்கா? என்னமோ தெரியல, ரெஞ்சு ரேசா வலிக்குது. தண்ணி குடிங்க. இந்த தண்ணியால அந்த வலியை தீர்த்து வைக்க முடியுமா என்ன? அப்படி மட்டும் நடந்தா எவ்வளவு நிம்மதியா இருக்கும்ல. அப்படி நடக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்காது. இப்ப என்னோட இதயம் அதிகமா துடிச்சிட்டு இருக்கு. இந்த ஃபீல் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏய், இங்க பாரு. அரே, ஏய், உனக்கு ஏன் இப்படி வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்கு? என்னாச்சு உனக்கு? வா, வந்து உட்கார். கொஞ்சம் பொறுமையா இரு, எல்லாமே சரியாயிடும். ஏன்னா நாளைக்கு பொழுது விடியும் போது எல்லாம் சரியாயிடும். பொழுது விடியறதுக்கு
இன்னும் எவ்வளவு நேரங்க இருக்கு? என்னாச்சுங்க? ஏன் தூங்காம நின்னுட்டு இருக்கீங்க? என் பொண்ணு இப்போ இந்த வீட்ல இல்லைல்ல. இப்ப என்னோட மனசு ரொம்ப எம்டியா இருக்கு. இப்ப என் உயிரே என்கிட்ட இல்ல, நான் அப்புறம் எப்படி தூங்க முடியும் சொல்லு? நான் அவளோட அப்பா வச்சு அப்புறம் அப்ப நானும் அவளோட அம்மா தானங்க. பொண்ணு நினைச்சு அப்பா மட்டும்தான் வருத்தப்படணுமா? எனக்கு அந்த வருத்தம் இருக்காதங்க. 10 மாசம் அவளை கஷ்டப்பட்டு சுமந்து பெத்திருக்கங்க. நான் அவளை கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த உலகம் என்னன்னு காமிச்சிருக்கேன். அப்படிப்பட்ட என் மனசு எவ்வளவு வேதனைப்படுங்க, அது உங்களுக்கு புரியாதுங்க. அப்படிப்பட்ட பொண்ணு என் கூட இல்ல இப்போ. இந்த ராத்திரி கடந்து போகட்டும், நம்ம காலையில ஒரு முடிவு எடுக்கலாம். யாரு தனியா தவிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அண்ணே, நீ வந்துட்டியா? உன் பொண்ணு இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. போ, கொண்டு போ. உன்னால அவங்கள பிரிக்க முடியும்னா நீ தாராளமா அவள